Economics, lesson number 20, sectoral aspects of Indian economy. So, sector wise, Indian economy வந்து sector wise, sector நாங்க department wise நாம பார்க்க போறோம் என்ன எப்படின்னு. So, we consume various types of goods and services. They can be classified into two types, food items, non-food items. To make food, we need food grains, fruits and vegetables, edible oils, etc. These things are produced by farmers in the rural areas. There are countless non-food items which we use such as clothes, shoes, furniture, utensils, automobiles, pen, paper, book, etc. These are produced by industries in towns and cities. Since production of food grains and production of non-food items take place in different environment, we classify them into different sectors of the economy. ஸோ ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நமக்கு சாப்பாடு பொருள் அதுவும் தேவைப்படுது, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே ஆட்டம் சாப்பிடாத பொருள் அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்க, நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்க, இந்த மாதிரி கூட்ஸும் சர்வீஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரிசி ஆகட்டும், இல்லை பழம் காய்கறி ஆகட்டும், இல்லை ஆயில் சமைக்கிறதுக்கு ஆயில் ஆகட்டும், இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸில் வருது. இது ஃபார்மர்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ் கிராமத்து சைடில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடாத பொருள் பல பொருள் இருக்குது. அது என்னென்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போடுற துணி ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர் ஆகட்டும், பாத்திரங்கள் ஆகட்டும், இல்லை ஆட்டோமொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுற டூ வீலர், ஃபோர் வீலர் வண்டிகள், வெஹிக்கல், பென்னு, பேப்பர், புக்ஸ் இதெல்லாம் ஆகட்டும், இதெல்லாம் சாப்பிடாத பொருளில் வரும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் டவுன் சிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரிசியும் சரி, இந்த நான் ஃபுட் ஐட்டம்ஸும் சரி பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு சுச்சுவேஷனில் என்வாயர்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 20.1 டைப்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் பீப்புள் பர்சியூ. ஸோ மக்கள் எந்த மாதிரி எல்லாமே ஆக்குபேஷன் வேலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, to earn livelihood, people pursue different types of activities based on the education, skill, family, tradition, etc. Normally, we classify them into three different sectors of the economy, such as primary sector, secondary sector, and tertiary sector. ஸோ மக்கள் வந்து விதவிதமான வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் இருந்துச்சுனாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க, மூணு செக்டராக பிரிக்கிறாங்க எக்கனாமியில். என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர், அப்புறம் செகண்டரி செக்டர், அப்புறம் டெர்ஷியரி செக்டர். பிரைமரினா எப்பயுமே முக்கியம், ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். பிரைமரி செக்டர் 20.1.1 primary sector. Take a scenario in a rural areas of India. How do the people who are living in the villages earn their livelihood? Many of them work on the fields and raise crops, which is known as cultivation. They are known as farmers and agricultural laborers, and the occupations is called agriculture. There are different types of crops which are cultivated, such as food items and non-food items. Food items include cereals, pulses, fruits and vegetables, and non-food items includes cotton, jute, etc. ஸோ நம்ம கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி அவங்க வருமானம் எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சோன்னா, அவங்க வயல்வெளியில் க்ராப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய விஷயத்த விளைவிப்பாங்க. அது பேர் தான் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் அப்படின்னு நாம சொல்கிறோம். அதோட அவங்க செய்கிற வேலையை வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இவங்க இதை வந்து வளர்த்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது நான் ஃபுட் ஐட்டம்ஸும் வளர்த்துறாங்க, ஃபுட் ஐட்டம்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நான் ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, பருப்பு, பழங்கள், காய் இதெல்லாமே அவங்க விளைவிக்கிறாங்க. நான் ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா காட்டன், அதாவது இலவம் பஞ்சு, அப்புறம் ஜூட் இதெல்லாமே விளைவிக்கிறாங்க ஃபார்மர்ஸ்.
Similarly, people also earn their livelihood from forestry, which refers to the collection of forest products and selling them in the market. This occupation is called forestry. Forest products include timber, firewood, herbals, medicines, etc. Many people work in mining area to extract minerals. There are also people who are engaged in raising livestock such as poultry and dairy farming. Finally, fishery is another occupation in which people catch fish in ponds, rivers, and seas and sell into the market. All these activities, either agriculture, fostering, mining, livestock, and fisheries, are complementary to each other, which classifies them as a primary product and place them in a primary sector. ஸோ சில அக்ரிகல்ச்சர் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்ரி மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்ரினாக்கா ஃபாரஸ்ட்டில் ரேரான விஷயங்கள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறது பேர் தான் ஃபாரஸ்ட்ரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிம்பரு, ஃபயர்வுட்டு, ஹர்பல் மெடிசின்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வந்து விற்பாங்க. இது ஃபாரஸ்ட்ரிங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மைனிங் ஏரியாவில் போய் இந்த மினரல்ஸ் குவாரியிலேருந்து மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேலை செய்வாங்க. ஸோ அது பேர் மைனிங்கு. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் ஸ்டாக்ஸ்னாக்கா ஆடு, மாடு, கோழி, வாத்து இந்த மாதிரி பண்ணையெல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க. சில பேர் அது வந்து போல்ட்ரி அண்ட் டைரி ஃபார்மிங் வாங்க. சில பேர் ஃபிஷ்ஷை வளர்த்துவாங்க, ஒரு குளத்துல ஃபிஷ்ஷை வளர்த்துவாங்க, இல்லை சீலேருந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸ், அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. இது வந்து பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி செக்டர் எக்கனாமியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி செக்டர்ஸ் ஆஃப் அவர் எக்கனாமி இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். ஸோ நம்ம பிரைமரி செக்டரில் என்னென்ன எக்கனாமியில் என்னென்ன பிரைமரி செக்டர் இருக்குனாக்கா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரிஸ், மைனிங் அண்ட் குவைரிங் இதெல்லாமே பிரைமரியில் வருது. Villages have been existing from ancient days in India, and agriculture and the allied activities are very traditional occupation of people. It comes naturally to them because food which comes from agriculture is the basic need of life. But with process of time, human settlement have expanded beyond villages. Towns and cities have come up in the process of development. These are called urban areas. Jaipur, Ahmedabad, Pune, Bhubaneswar examples of the cities of India. Delhi, Chennai, Mumbai, and Calcutta are called as metro because they have even bigger cities. The urban areas are known for its non-agriculture occupation. We can divide these non-agriculture activities into two sectors: secondary sectors and tertiary sectors. Right. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கிராமம். இந்த உலகம் ஆரம்பிச்சு முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கிராமம் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸு, இந்த ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் இன்றைக்குமே அது ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் அக்ரிகல்ச்சரில் ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது கிராமத்தில் அது வந்து அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதை தாண்டி இந்த அக்ரிகல்ச்சரை தாண்டி மனுஷனுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அது வந்து டவுன்லையும் சிட்டிலையும் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால டவுனும் சிட்டியும் டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர், அகமதாபாத், புனே, புவனேஸ்வர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இது டெல்லி, சென்னை, மும்பை, கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிம்பாங்க. ஏன்னா அது வந்து பெருசாக இந்த அர்பன் சிட்டியோட அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அர்பன் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷனுக்காக சொல்லப்படுது. அதே மட்டும் நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறோம். மேலே என்னன்னாக்கா செகண்டரி செக்டார் அண்ட் டெரிட்டரி செக்டார். டெரிட்டரி செக்டார்னு பிரிக்கிறோம். அது செகண்டரி செக்டார்னு என்னன்னு இப்போ பார்ப்போம். 20.1.2 செகண்டரி செக்டார். இந்த செகண்டரி செக்டாரில் முதல்ல ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடக்கும். அதாவது மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கேஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி செக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டாரில் நடக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். This implies production of goods by using raw materials in the manufacturing unit called the factories and industries. In terms of size and expenditure involved, there are small and large scale industries. Example of small scale are
units are shoe factories, textiles units, printing, glass making, furniture, etc. The large-scale manufacturing includes steel, automobiles, aluminium, etc. Skilled people work in many in manufacturing business. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடக்ஷனில் ரா மெட்டீரியலை வச்சு நிறைய விஷயத்த வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம் இது வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம வைக்கணும்னாக்கா அதோட காஸ்ட் ஆரம்பிக்கிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு பிரிக்கிறாங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறாங்க, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டாக லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ல எது அப்படின்னாக்கா ஷூ ஃபேக்ட்ரி, அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம். ஷூ ஃபேக்ட்ரி சின்ன சின்னதாக இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்ட்ரி சின்ன சின்னதாக இருக்கும், பிரிண்டிங் மிஷின் வச்சு ஒரு சின்ன லெவலில் பிரிண்டிங் பண்ணிருப்பாங்க, கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க சின்ன லெவலில், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ். இதே லார்ஜ் மேனுஃபேக்சரிங் இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆகட்டும், இல்லை ஒரு கார் கம்பெனி, இல்லாட்டி ஒரு 2 வீலர் கம்பெனி, இல்லை அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதெல்லாமே லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்கில்டான பீப்புள் தான் வேலை செய்வாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் ஏரியாவில். Then construction. These activities includes construction of residential and non-residential building, roads, parks, bridges, dams, airports, bus stops, and so on. It is a regular activity seen in urban areas. Another occupation people pursue in the secondary sector is gas, water, and electricity supply. These are essential services. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னாக்கா உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறது, இல்லை பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, பார்க்ஸ், பிரிட்ஜு, டேமு, ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாப்ஸு, இந்த மாதிரிலாம் கட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும். இது அர்பன் ஏரியாஸில் இது நடக்கும். இன்னொரு ஆக்குபேஷன் பீப்புள் வந்து செகண்டரி செக்டரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா கேஸு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இது சப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது, எசென்ஷியல் சர்வீஸாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக்டரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டரி செக்டரில். 20.1.3 tertiary sector, third sector. People are also engaged in tertiary sector activities which are different in nature. This sector is called service sector, where following service are provided. So இதெல்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் செக்டர் ஆகும். தேர்ட் செக்டர், டெரிட்டரி செக்டர் என்னன்னாக்கா ட்ரேட், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், transport, storage and communication, financial service such as banking, insurance, real estate and business service, public administration, other services. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா tertiary sectorல வருது. Table 20.1 provides the percentage of the working population in the above mentioned different subsector for the year 2009-10. So 2009-10 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்க டேட்டா இப்போ கொடுக்குறாங்க. கீழே இருக்க டேபிள் 20ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெரிட்டரி செக்டரில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கிற விஷயம் இருக்குது. மேலே கொடுத்துருக்க 3 பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிட்டரி செக்டரில் எத்தனை % இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேட்டா, இப்போல்லாம் மாறி இருக்கும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கலாம். அக்ரிகல்ச்சரில் 50% மேலே இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ மைனிங் குவைரியில் 0.61, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் எத்தனை % வேலை செய்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு என்ன நிலவரம்ன்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எக்கனாமிக் சர்வேல போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிலவரம் தெரியும். 20.2 ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைமரி செக்டார். ஸோ இந்த பிரைமரி செக்டாரோட ரோல் என்ன, அது மூலமாக என்ன சொசைட்டிக்கு நடந்திருக்கு, இதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். The primary sector agriculture is the predominant occupation and has the largest share in the national income. So let us concentrate on the role of importance of agriculture in the Indian economic in terms of its share in the national income, providing employment, food and raw material. Let us take them one by one. ஸோ இந்த பிரைமரி செக்டர் தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலு ப்ளே பண்ணுது அக்ரிகல்ச்சரில். இது நாட்டுக்கு வருமானம், நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் நம்ம நாட்டில் இந்தியாவில் எஸ்பெஷலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஃபுட்டு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம நேஷனல் இன்கம்க்கு
கான்ட்ரிபியூட் பண்ணுது, அது என்ன ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷேர் இன் நேஷனல் இன்கம். எப்படி இந்த அக்ரிகல்ச்சர் நம்ம நேஷனல் இன்கம்க்கு ஒரு ஷேர் கொடுக்குது அப்படின்னா, at the time of independence, agriculture was contributed more than 50% in national income. In the recent year, the share has come down. In 2009-12, agriculture contributed around 15% of national income. ஸோ நமக்கு 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா 50% நேஷனல் இன்கமில் நம்ம நாட்டோட வருமானத்தில் 50% வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்துருந்துச்சு. பட் இந்த 2009-10 சர்வேல பார்த்தீங்கன்னாக்கா 15%, வெறும் 15% தான் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. Providing employment to the largest section of population. Agriculture is the mainstay of Indian economy. It is the occupation of the largest section in India's population. At the time of independence, about 70% of our population depend on the agriculture and allied activities to earn their livelihood. With development of manufacturing and service sector, dependency on agriculture has slightly reduced. About 50% of India's population was working in agriculture in 2009-10. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் எக்கனாமியோட மெயினான ஒரு பேக் போனாக இருக்குது. இந்த ஆக்குபேஷன் வந்து பெரிய லெவலில் இந்தியன் பாப்புலேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் முக்கால்வாசி இடத்துல கிராமத்தில் அக்ரிகல்ச்சரை நீங்கள் பார்க்கலாம், விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, அவங்க டெய்லி வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக. அப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆன வாட்டி இந்த அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. 2009-2010 பார்த்தீங்கன்னாக்கா 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் தான் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு டேட்டா வந்துருக்கு. ப்ரொவைடிங் ஃபுட் டு மில்லியன்ஸ். Food is the most basic requirement of life. Without agriculture, food production and supply would be not existent. India's food requirement is not only very high but also increasing every year because of increase in the population. The total food grain production of India in 2008-2009 was 234 million tons. This includes wheat, rice and pulses. So நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல பல அதாவது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு எல்லாம் சப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். இது அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து சப்ளை வந்து நம்மளால பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து இந்த ஃபுட் சப்ளையை வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபுட் சப்ளையும் வருஷம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2008-2009 பார்த்தீங்கன்னாக்கா 234 மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 234 மில்லியன் டன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை, அரிசி, பல்சஸ், இதெல்லாம் பருப்பு வகைகள் இதெல்லாமே சேர்ந்து தான் 234 மில்லியன் டன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ரொவைடிங் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ். Industries such as sugar, jute, cotton, textiles, vanaspati, etc. get their raw material from agriculture. Do you know how paper is made? It requires a special type of grass, bamboo, etc. Without agriculture, paper production is not possible. Look at the food processing industry, which is supplied so many different varieties and packed food items, such as pickles, fruit jams, juice, biscuits, bread, semi-prepared foods, etc. Food processing industry is operating because of agriculture only. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு இந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக தான் சப்ளை பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், இப்போ நம்ம பேப்பர் டெய்லி எழுதிட்டு இருக்கோம். அந்த பேப்பர் வந்து பேம்பூனால தான் கிடைக்குது. பேம்பூ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விவசாயி அங்கே வளர்த்துனா தான் நமக்கு இந்த பேம்பூ கிடைக்குது. அது மூலமாக நம்மளால் பேப்பர் செய்ய முடியுது. இது ஒன்று. இன்னொன்று ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேக் ஃபுட் செய்யறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய், பிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஃபுல்லாக மாங்காய் ஊறுகாய் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? ஏன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து அந்த கம்பெனிஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க, மேங்கோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபார்மர்ஸ் தேவைப்படுது. ஃப்ரூட் ஜாம், வருஷம் ஃபுல்லாக ஃப்ரூட் ஜாம் கிடைக்குது. எப்படி? அந்த ஃப்ரூட்ஸோட பல்ப் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. இதே மாதிரி ஜூஸ் கிடைக்குது, பிஸ்கெட்டு, பிரெட்டு, செமி ப்ரிப்பேர்ட் ஃபுட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுனால தான். ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இந்த ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே வேலை செய்ய முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
Next 20.3 role and importance of secondary sector. இப்போ இந்த secondary sector role and importance என்ன அப்படின்னு பார்ப்போம். In the secondary sector, manufacturing industries form the major part. These industries are categorized into small scale industries and large industries. ஸோ அந்த செகண்டரி செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணுது. இதை வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவும் பிரிக்கிறாங்க. With what is small scale industry? An industry which can be established by spending the minimum of rupees 25 lakhs on plants and machinery is called small scale industries. These industries mostly use labor intensive technology. Either production process of these industries use more labor forces. Large scale industries on the other hand needs huge amount of investment in the form of plant and machinery. It is also physically spread over many acres of lands and employs large number of people. It also uses capital intensive technology in the form of big machines. Take an example of iron and steel plant. The Tata Iron and Steel Plant is the oldest in country. It is situated in Jamshedpur over an area of about 37.31 kilometers square of land. So the importance of the industry sectors, both small and large scale industry, has been increased after independence. Let us discuss them one by one. So in the paragraph என்ன சொல்றாங்கன்னாக்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா எப்படி அதை டிஃபைன் பண்றாங்கன்னா 25 lakhs மினிமம் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்கனாக்கா மிஷினரி பிளான்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபர் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரி நிறைய பேர்த்த வந்து வேலைக்கு சேர்த்துவாங்க. இதே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. இது பெரிய பெரிய பிளான்ட்டு மிஷினரி எல்லாமே வச்சுருக்கவங்க இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக தான் இருப்பாங்க. அதோட இதில் வந்து ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஏக்கர் வந்து இவங்க இந்த யூனிட் வச்சுருப்பாங்க. அதாட்டும் இதுக்கு நிறைய லேண்ட் தேவைப்படுது, நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, கேபிட்டலும் டெக்னாலஜியும் பெரிய பெரிய லெவலில் தேவைப்படுது, பெரிய பெரிய மிஷின்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் நீங்கள் பார்க்கலாம். நம்ம டாடா அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை இது டாடா அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் தான் ஓல்டஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் இன் கண்ட்ரி. ஸோ இது வந்து ஜம்ஷெட்பூரில் இருக்குது. இது 37.31 கிலோமீட்டர்ஸ் வந்து இது கவர் ஆகுது. இது 37.31 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் லேண்ட் வந்து இந்த கவர் ஆகுது. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டாடா அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்டு. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு இப்போ ஒன்றா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷேர் இன் நேஷன் இன்கம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி வந்து நேஷன் இன்கம்ல ஷேர் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டைமில் இது வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2009-10 பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஷேர் இன்கம் நேஷன் இன்கம்ல 28% டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதான் இந்தியாவிலே எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து 14% தான் இருந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைமில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இல்லை, அதனால வெறும் 14% தான் இருந்துச்சு. அது 2009-10 பார்த்தா 28% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் நம்ம இந்தியாவில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் தகுந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 crores வந்து 30 crores 3 crores 30 lakhs பீப்புள் வந்து இதில் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த வேலையில் அவங்க எங்கேஜ் ஆகிருக்காங்க. டெய்லி வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் 3 crores கிட்டத்தட்ட 3 crores பீப்புள்ஸ் 3 crore 12 lakhs பீப்புள்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக நிறைய இந்தியாவுக்கு நம்ம நாட்டில் மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாக்கா அந்த இதை கம்பெனியை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க ரோடு மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ் எல்லாம் இருக்குது. அதனால டக்குன்னு நம்மளால் போக வர முடியுது, கனெக்ட் ஆக முடியுது.
அதோட பெரிய டேம் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஹரிகுண்டுங்கிற இடம், பக்ரானங்கல்ங்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு டேம் மூலமா கிடைக்குது. அதோட பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கு, பெரிய பெரிய ஆஃபீஸ், நீங்க எந்த ஊர்ல பார்த்தாலும் பெரிய பெரிய ஆஃபீஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஷாப்பிங் சென்டர், ஃபேக்டரிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. அதோட இன்னைக்கு ரேடியோ, டெலிஃபோன் டவர்ஸ், எங்க பார்த்தாலும் ரேடியோ டவர்ஸ், டெலிஃபோன் டவர்ஸ் இருக்கும். இது கம்யூனிகேஷன் வந்து ஸ்பீடா பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கு, அதுவும் டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆயிருக்குனாக்கா, அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த காலத்துல எப்படின்னாக்கா, பிகாஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மூலமா டெவலப் ஆயிருக்கு. அவங்க மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே பில்டு பண்றதுனால இதெல்லாமே நமக்கு இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபோர்த் ஒன், ப்ரொவிஷன் ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ். த க்ளோத்ஸ் யூ வேர், இன்னைக்கு நம்ம போடுற துணியாகட்டும், யூஸ் பண்ற பென், எழுதுற பென், டூத் பேஸ்ட், அதாவது யூஸ் பண்ற டூத் பேஸ்ட், சோப்பு, ஷூவு, சைக்கிள், ஸ்கூட்டர், கார், எது வேணாலும் சரி சரி நாம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் தான் ஆகுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கூட்ஸ் ஐட்டம்ஸ் நீங்க பார்க்க முடியுது வேரியஸ் பிராண்ட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னாக்கா பிகாஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால தான் அப்படின்னு சொல்லலாம்.